தமிழ்நாட்டு அரசின் அடுத்த முதலமைச்சராக திரு விஜய் நாளை மறுநாள் நெஹ்ரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. வென்யூ ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம். சென்னையில் உள்ள நெஹ்ரு உள் விளையாட்டு அரங்கத்தில் பதவியேற்றுக் கொள்கிறார் திரு விஜய். நெஹ்ரு உள் விளையாட்டு அரங்கம் இதற்கு முன்னாடியும் பதவியேற்பு நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறது. 2006 அன்றைய ஆட்சி திமுக தலைமையில் அமைந்த போது திரு கருணாநிதி அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை நெஹ்ரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் பதவியேற்றுக் கொண்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம இந்த வென்யூ ஹிஸ்டரியை மட்டும் பார்த்தோம். 1989 திரு கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவை வள்ளுவர் கோட்டத்தில் பதவியேற்றது அப்படின்னு நினைவு. 1991 செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு அமைந்த போது பதவியேற்பு விழா மட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்டினரி ஹாலில் தான் நடைபெற்றது அப்படின்னு புரிதல். 96 திமுக ஆட்சிக்கு வந்தது. அது ஆளுநர் மாளிகையில் அந்த வைபவமானது நடைபெற்றது. 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார். ஆனால் 2001 அது ஒரு அசாதாரணமான சூழல். அதிமுக வென்றது. ஆனால் ஜெயலலிதா எம்எல்ஏ இல்லை, சட்ட சிக்கல்கள் இருந்தது. அப்போது ப்ரெரகேட்டரி பவர்ஸை பயன்படுத்தி அன்றைய ஆளுநர் ஃபாத்திமா பிவி பதவியேற்பு விழா செய்ததுனால கடகடன் நடந்தது. அதனால ஆளுநர் மாளிகையிலே செல்வி ஜெயலலிதா பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறகு 2006 தான் திமுக பதவியேற்பு விழா, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. 2011 செல்வி ஜெயலலிதா பெருசாக வெற்றி பெற்றார். அப்போ தான் நரேந்திர மோடி எல்லாம் வந்தார், விஜயகாந்த் பங்கு கொண்டார். ஸோ 2011 மட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்டினரி ஹாலில் நடைபெற்றது. 2014 செல்வி ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைத்தது. ஸோ அதனால் ஒரு கவர்மெண்ட் மீண்டும் ஃபார்ம் பண்ணணுங்கிறதுனால ஓபிஎஸ் தலைமையில் பதவியேற்பு, ஓபிஎஸ் முதலமைச்சராக பதவி ஏற்றார். அது ஆளுநர் மாளிகையில் தான். அசாதாரண சூழலில் எல்லாரும் அழுதுகிட்டே, முதலமைச்சர்லேருந்து அத்துணை அமைச்சர்களும் பதவியேற்பு உறுதிமொழி எடுக்கும்போது அழுதுகிட்டே பதவியேற்றுக் கொண்டாங்க. பிறகு 2015 செல்வி ஜெயலலிதா தண்டனை மீண்டு குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட் வந்து பதவியேற்றுக் கொண்டார் 2015. அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சென்டினரி ஹாலில் தான் நடைபெற்றது. அதில் ஒரு புதுமையை பார்த்தோம். கோரஸ் மந்திரி சபை அப்படிங்கிற ஒரு புதுமை. செல்வி ஜெயலலிதா மட்டும்தான் தனியாக பதவியேற்றுக் கொண்டாங்க. அமைச்சர்கள்லாம் கோரஸாக பேட்சாக பதவியேற்றுக் கொண்டாங்க. அதை நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் பார்த்தோம். 2016 செல்வி ஜெயலலிதா மீண்டும் வென்று வந்தார். அப்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹாலில் தான் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அப்பையும் கோரஸ் மந்திரி சபை தான் அந்த ட்ரெடிஷன் தொடர்ந்தது. செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். அதுவும் எல்லாரும் அப்போ ஏனோ தெரியல அழலை, எல்லாரும் லேசாக அழுதாங்க. ஸோ 2016 டிசம்பரில் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைச்சரவை கவர்னர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டது நள்ளிரவில். டிசம்பர் 6 இரவுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். 5 இரவு இல்லை 6 அதிகாலை. பிறகு 2017 எடப்பாடி பழனிசாமி வர்றார். அவர் கூவத்தூரில் தேர்வாகி ஆளுநர் மாளிகையில் தான் பதவியேற்பு செய்து கொண்டார். 2021 கோவிட் சூழலில் பதவியேற்பு நடந்தது. 2021 மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆளுநர் மாளிகையில் கோவிட் சூழல் காரணமாக சமூக இடைவெளியின் காரணமாக வெளியரங்கத்தில் நடைபெற்றது திரு ஸ்டாலின் தலைமையிலான பதவியேற்பு நிகழ்ச்சி. ஸோ 2026 ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் மிக பெரும் வெற்றியை அடைந்திருப்பதனால 2026 நெஹ்ரு உள் விளையாட்டு அரங்கத்தில் மீண்டும் ஒரு பதவியேற்பு நிகழ்ச்சி. விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்கிறது. சி ஜோசப் விஜய் எனும் நான் என்று பதவியேற்றுக் கொள்வார். ஆளுநர் திரு அர்லேக்கர் தான் அந்த பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் திரு விஜய் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய அமைச்சரவை சகாக்களுக்கும் செய்து வைக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.